போயிட்டு வாமா. இதான் உன் அண்ணனுடைய பிரசன்டேஷன். இது எங்க அம்மாவோட நகையாச்சே. கீதா, தாயோட சொத்து அலட்சியப்படுத்தினா தாயே அலட்சியப்படுத்துற மாதிரி. இது அரமானத்துக்கு வைக்கிறதுக்காக உனக்கு சேர்த்து வைக்கல, தம் பொண்ணு தன் நினைவா அதை போட்டுக்கணுங்கிறதுக்காக அவங்க தேடி வச்சிருக்காங்க. இது நீ மனசார ஏத்துக்கணும். அண்ணா, அப்ப நீ கொடுத்த 25,000 ரூபாய்க்கு நான் கடனாளி ஆகிறனே. நீ கடனாளியும் இல்ல, நான் கடன் கொடுக்கவும் இல்லை. எப்போ உன் பிறந்தாள் அன்னைக்கு என்ன உன் அண்ணனா ஏத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு அண்ணன் தானே. இந்த பாரு, கல்யாணம் ஆக போற என் தங்கச்சி வெறும் கழுத்தோடு நிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அண்ணா, உங்க பெருந்தன்மை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. கடமைக்கு எதுக்குமா பாராட்டு? தங்கச்சி, நான் எந்த பாசத்துக்கா ஏங்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. கீதா, இனிமே இந்த உலகத்துல நம்ம யாரும் பிரிக்க முடியாது. 601 அவன் ரூம் சர்ச் பண்ணுங்க. என்ன சார் இதெல்லாம்? கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். உன் பேர் என்ன? கீதா. கீதாவா? டாக்டர் ரமேஷ் அவனுக்கு தெரியுமா? தெரியும். அவனுக்கு உனக்கு என்ன வரவு? எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியது. இந்த வீட்டுல குடியிருப்பவர். இந்த வீட்டுல குடி வந்தவனா இல்ல உன் மனசுல குடி வந்தவனா? தங்கம். வெரி குட் கீதா. ஒரு இன்ஸ்பெக்டருடைய மகனையே காதலனா தேர்ந்தெடுத்தியே. இந்த பிளான் வேற எந்த பெண்ணுக்கு வராது. நேர்ல பார்த்தனே என்ன மடையாங்கறீங்களா? எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும் நினைச்சியோ அந்த பொண்ணு தன்மையானவளும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு தேவையானவளும் இல்ல. ஏப்பா அப்படி ஆத்திரப்பட்டு பேசுறீங்க? உண்மை என்னன்னு உடச்சுட்டா சொல்லுங்க. சொல்றது கேட்க பாருங்க. நீ டாக்டர், உனக்கு உடம்பத்தா சொல்லு. ஆனா நான் இன்ஸ்பெக்டர் தான். அவங்க யாரு, அவங்க அந்தரங்கம் எல்லாம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஓ கீதா, நீ நினைச்சுக்கிட்ட மாதிரி சீதா இல்லடா. அன்னைக்கு உன் டிஸ்பென்சர்ல இருந்து என்கிட்ட தப்பிச்சு வந்தானே அந்த துரோகியோட ஆசை நாயகன். ஏன்னா சொந்த வீட்லயே வாடகைக்காரன் போல வேஷம் போட்டு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். சொல்லுண்ணா சொல்லு. அண்ணா, வேஷம் போட்டு உன்னை நீ மறைச்சிடலாம். ஆனா என் மேல உள்ள பாசத்தை உன்னால எப்படி நான் மறைக்க முடிஞ்சது? சொல்லுண்ணா, உண்மையை சொல்லு. நீ என் ராஜு தானே? என் கூட பிறந்த அண்ணன் தானே? என் கூட பிறந்த ராஜு தானே நீ? நான் கெட்ட அழிஞ்சவம்மா. எப்படியம்மா உங்ககிட்ட வந்து அண்ணன் சொல்லிப்பேன்? சத்தியமான குடும்பத்துல பிறந்து சதிகாரமா வாழ்ந்துட்டேனம்மா. அதுக்காக ரத்த பாசம் மறந்துடுமா அண்ணா? உடன் பிறந்த சகோதரனை உதறி தள்ளிட முடியுமா அண்ணா? அம்மா அம்மா அம்மா, உன் புள்ள கிடைச்சிட்டம்மா. அப்பா, உங்க ராஜு திரும்பி வந்துட்டாப்பா. அண்ணா கீதா, கீதா, நம்ம பெற்றவங்க மேல ஆணையா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். என்னன்னா? நான் தான் உன் அண்ணங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுமா. அண்ணா,
இது என்னடா சோதனை? எனக்கு எதுக்கு நான் இந்த தண்டனை? விட்டு போன சொந்தம் கிடைச்சிருக்கிற இந்த நேரத்துல என்னால எப்படி நான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியும்? இத பாருண்ணா, இந்த போட்டோ பார்த்து இவ்வளவு நாள் அண்ணா அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன். இப்ப நீ உன்னை நான் நேரையே பாக்குறேனே, என்னால எப்படி நான் உன்னை மறந்துட்டு இருக்க முடியும்? இல்லம்மா, இல்ல, என்னால நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதுமா. பாசத்தை காட்டி நீ ஒரு சந்தர்ப்பம் கேட்கிற, ஆனா என்னால உனக்கு மோசம் தாமா நடக்கும். நீ ஒரு திருடனோட தங்கச்சி தெரிஞ்சா இந்த கல்யாணமே நின்று போயிடுமா. அந்த பாவம் மட்டும் எனக்கு வேண்டாமா. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. சரி, ஆனா முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த கேவலமான வாழ்க்கையை மறந்துடுறேன்னு சொல்லி. அதை மறந்துட்டு தாமா இந்த வீட்டு வாசப்படியே நான் மதிச்சேன். அப்போ உன் கோட் பாக்கெட்ல இருந்து போலீஸ்காரங்க தங்க கட்டி எடுத்தாங்களே? ஆமா. என் பாக்கெட்லயா? ஆ. இது எதிரிங்க செய்யற சூழ்ச்சிமா. நான் நல்லவனா வாழக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க செய்யற சதிமா, சதி. அப்ப ஏன் இந்த உண்மையை நீ போலீஸ்ல சொல்லக்கூடாது? சொன்னா உங்க அண்ணங்கைக்கும் சேர்த்து விளங்க மாட்டுவாங்கம்மா. அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை என் கண்ணால பார்க்கவே முடியாத போயிடுமா. அதுக்கப்புறம் எந்த பாவத்தை போக்குறதுக்காக நான் பிராயச்சித்தை செய்ய நினைச்சனோ அது நடக்காம போயிடும். உனக்கு கல்யாணம் நடக்கணும், நீ மணப்பந்தல்ல உட்காரணும், உன் கழுத்துல மாங்கல்யத்தை கட்டணும். இந்த சுபகாரியம் நடந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கீதா, கீதா. ரமேஷ், 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 நான் சொல்றது கேளுங்க. ரமேஷ், ரமேஷ். ராஜு, என்னடா? என்ன? ராஜு கோட் பாக்கெட்ல இருந்து தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இத பாரு. அவர் நல்லவர் நல்லா நினைச்சேன். அவசரப்பட்டு அனாவசியமா ஏதாவது பேசாத. இதுல ஏதோ பயங்கரமான சதி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு. ராஜு, நான் கொள்ளைக்காரன் தான் மஞ்சு, கொள்ளைக்காரன் தான். நான் செஞ்ச பாவம் என்னோட போகட்டும், அதுக்குண்டான தண்டனை என்னோட தீரட்டும். நான் சமுதாய துரோகி ஆயிட்டேங்கிற காரணத்துக்காக எங்க அப்பா யாரு, அம்மா யாரு, என் சந்ததி, என் பரம்பரை, இதையெல்லாம் நான் காட்டி கொடுக்க தயாரா இல்லை. இருக்கட்டும். ஆனா உங்களோட வாழ்நாள் முழுதும் வாழ போற எனக்கு உங்க சரித்திரம் என்னன்னு தெரிய வேண்டாமா? இத பாரு, சந்தர்ப்பம் என்ன கொள்ளைக்காரன் ஆக்கிடுச்சு. ஆனா திருந்திர என்ன என் எதிரிங்க எப்படியாவது திருடனா மாத்தணும் முயற்சி பண்றாங்க. அதுல அவங்க வெற்றி அடையவே மாட்டாங்க. மஞ்சு, இதுக்கு மேல எதுவுமே கேட்காத மஞ்சு, எதுவும் கேட்காத. ரமேஷ், 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ப்ளீஸ், என் வார்த்தை கொஞ்சம் கேளுங்க. நேற்று ராத்திரி நீங்க எதை பார்த்தீங்களோ, என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, தயவு செஞ்சு அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க ரமேஷ். ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. நிம்மதியான என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு புயலா வருவேன்னு நான் முன்னமே தெரிஞ்சுக்காம போயிட்டேன். எந்த காதலை பத்தி நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தனோ அந்த காதலை எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. கௌரவமான தகப்பனுடைய மக, கண்ணியமானவன் இருப்பான்னு நம்பி எவளை என் வீட்டு தெய்வ திருமகளா மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவளே என் வீட்டார் எதிரிலேயே என்ன தலைவலி வைப்பான கனவு பண்ண நினைக்கிறேன். உலகத்துல ஆண்கள் தான் பெண்களை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட? இல்ல, இப்படி எல்லாம் வாய்ப்பு சம சொல்லாதீங்க, அது ரொம்ப பாவம். நேத்திய கண்ணாலே பார்த்தனே, அது பாவம் இல்லையா? இந்த ரவுடி பையன், இந்த ராஜு உனக்கு என்ன ஆகும்? இவனுக்கு உனக்கு என்ன உறவு? நம்ம பெற்றவங்க ஆணையா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பாங்க. என்னன்னா? நான் தான் உன் அண்ணங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுமா. ஏன் ஏன் ஊமை நீங்க ஏன் பேச மாட்டேங்கிற? இந்த கலங்கத்தை சொல்ல உனக்கே வெட்கமா இருக்குல்ல? ரமேஷ், இப்படி வார்த்தைகளால என் வாழ்க்கையை நீங்க கலங்கப்படுத்தாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களை தவிர நான் யாரையும் விரும்பல, விரும்பவும் மாட்டேன் ரமேஷ். யாரையுமே விரும்பல, யாரையுமே விரும்பல. அப்ப இந்த ராஜுவுக்கு உனக்கு என்ன உறவு? சொல்லு, சொல்லு. இல்ல ரமேஷ், இப்ப நான் எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல ரமேஷ். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் சொல்லி உன் பாவத்தை இன்னும் தரவோட்டு மூட முடியாது. வேஷம் கரைஞ்சு போச்சு. உன் சுயரூபத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கீதா, ஒருத்தனை ஏமாத்துறதோட உன் கதை முடியட்டும். இன்னும் எத்தனையோ ஆண்களை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையும் பாழாக்காது. ஒரு கணம், ஒரு வீடு, ஒரு குடும்பம் வாழ நினைக்கிறவதான் பத்தினி. பல வீடுகளை வாழ நினைக்கிற
ஏமாத்தி அவங்களையும் பாழாக்கார். ஒரு கணவன் ஒரு வீடு ஒரு குடும்பம்னு வாழ நினைக்கிறவதான் பத்தினி. அவங்களையும் பாழாக்குறதோட கதை முடியட்டும். இன்னும் எத்தனையோ ஆண்களையும் ஏமாத்தி அவங்களையும் பாழாக்கார். ஒரு கணவன் ஒரு வீடு ஒரு குடும்பம்னு வாழ நினைக்கிறவதான்